இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் பொங்கலுக்கு வழக்கமா சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே முதல் மரியாதை கொடுத்துடலாம். நீங்களா என்னப்பா சொல்றீங்க? சரி, எல்லாரோட சம்மதத்தோட சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கே முதல் மரியாதையை கொடுத்துடலாம். பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? எதுக்கு நிப்பாட்ட சொல்றீங்க? என்ன விஷயம்? என்ன நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மவனுக்கு முதல் மரியாதை தரேன்னு சொல்லிட்டு இப்ப இவ வந்ததும் இவளுக்கு தரேன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகா? சாமுண்டீஸ்வரி அம்மா இல்லைன்ற பட்சத்துல சிவனாண்டிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். இப்பதான் அவங்களே வந்துட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு கொடுக்கறது தானே சரி. ஆமா, என்ன தப்பு சரியை கண்டீங்க? வாக்கு கொடுத்துட்டு மாத்தி மாத்தி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த வருஷம் என் மவனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. அவனுக்கு நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அம்மா, நீங்க இந்த ஊரை சேர்ந்த ஆளே இல்ல. இந்த கோயில்ல இருக்கிற நடைமுறை பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க தேவையில்லாம பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிடாதீங்க. நான் வேணா இந்த ஊர்க்காரியா இல்லாம இருக்கலாம், ஆனா என் மவன் இந்த ஊர் தானே. அவனுக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவாங்க? இப்படி எல்லாம் பேசி என் வாயை அடைக்க பார்க்காதீங்க. ஆமா, எனக்காக என் சித்தி பேசுவாங்க. நீங்கெல்லாம் யாரும் அதை தடுக்கவே முடியாது. சரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அதுபடி செஞ்சு முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். விடுங்க, சொல்லட்டும். சாமுண்டீஸ்வரி, நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். அதுல நீ ஜெயிச்சிட்டனா முதல் மரியாதை உனக்கு. தோத்துட்டன்னு வையே, முதல் மரியாதை என் மவனுக்கு. என்ன சேலஞ்சுன்னு சொல்லு. உங்களுக்கு முன்னாடி நடக்க போற சிலம்பம் போட்டியில நான் ஒரு ஆளை இறக்குறேன். உன் சார்பா நீயும் ஒரு ஆளை இறக்கு. 2 பேரும் மோதட்டும். யாரோட ஆள் ஜெயிக்கிறாங்களோ முதல் மரியாதை அவங்களுக்கு தான். இதுக்கு உனக்கு ஓகேவா? மா, நீங்க என்ன புதுசா எதோ சொல்றீங்க? அதெல்லாம் சரி வராதுமா. எங்களுக்கு இந்த போட்டியில உடன்பாடு இல்ல. அத சாமுண்டீஸ்வரி சொல்லட்டும், சரியா? சாமுண்டீஸ்வரி, உன் பதில் என்ன சொல்லு. ஈஸ்வரி, இது ஏதோ விஷப்பறிச்ச மாதிரி தோணுது. வேண்டாம், ஒத்துக்காது. அத்த, இந்த மூஞ்சிங்களும் அவ்வளவு நல்ல மூஞ்சிங்க கிடையாது. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, ஒத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா, அவங்க உசுப்பேத்தி உங்களை மாட்டி விட பாக்குறாங்க. இந்த போட்டிக்கு நீங்க சம்மதிக்காதீங்க. ஆமாமா, வேண்டாமா. என்ன சாமுண்டீஸ்வரி, உன் குடும்பமே உன்னை இப்படி பயமுறுத்துது. என்ன பண்ண போற? பயந்து பின்வாங்க போறியா இல்ல? நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். அது நீ விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு கோயில்ல முதல் மரியாதையை நான் வாங்கிக்கிறேன். சிசிடிவி கொஞ்ச நேரமா நைட்ல ஆஃப் ஆயிருந்திருக்கு பாருங்க. ஆசாரியை திரும்ப வர சொல்லி நகைகளை சோதனை போட சொல்லுங்க. இந்த நகைங்க எல்லாமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட்டே இல்ல.
அதுக்கப்புறம் காளியம்மா வீட்ல இருந்த ஒரிஜினல் நகையெல்லாம் மீட்டுட்டு வந்து பூசாரி மூலமா மாத்தி வச்சாரு. அப்புறம் தான் ஆசாரி வந்து எல்லாத்தையும் ஒரிஜினல் நகைன்னு சொன்னாரு. அட பாவமே, அந்த கேடுகட்ட காளியை பார்த்தா இந்த வேலையை செஞ்சிருக்காளா? கோவில்ல பாம்பு வச்ச விஷயத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் அவ திருந்தலையா? அவள்லாம் அடங்கவே மாட்டா. நம்ம வீட்ல இருந்த சாமி நகைங்க அந்த காளியம்மா வீட்டுக்கு எப்படி போச்சு? அது எப்படி சாத்தியம்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, இன்னுமா உனக்கு புரியல? இதையெல்லாம் இந்த டிரைவர் பையன் தான் செஞ்சிருப்பான். இவன் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல்ல, அதான் உன் மனச மாத்தி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான். அவரை குத்தம் சொல்றீங்களே, நீங்க கூட இதை செஞ்சிருக்கலாம்ல. பாத்தியாக்கா, பாத்தியா இவ ஏன் மேலேயே சந்தேகப்படுறா? நான் அப்படி செய்யக்கூடிய ஆளாக்கா? நீங்க என் புருஷன் மேல சந்தேகப்படுறப்ப நான் உங்க மேல சந்தேகப்படக்கூடாதா? நல்லா கேளு ரேவதி. சகலைய இவங்க சந்தேகப்படலாமா, நீ இவங்கள சந்தேகப்படக்கூடாதா? இவங்கன்னா அப்படியே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களா? சரி அக்கா, ஏன் மேல சந்தேகம்னா சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. வீட்ல தான் கேமரா இருக்குல்ல. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அந்த நேரத்துல யாரோ கேமராவை ஆஃப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. கேமரா ஆஃப் பண்ணி இருந்துச்சா? யாரு பண்ணிருப்பாங்க? உங்க தங்கச்சி தான் கேமராவை ஆஃப் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு தான் இதுல மோட்டிவ் இருக்கு. வாய் முர்ரா, எனக்கு என்னடா மோட்டிவ் இருக்கு? அக்கா, இவன் போய் சொல்றான், நம்பாதக்கா. யாரா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. அம்மா, இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். ரேவதி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ரூம்ல தங்க வச்சு தேவையானதை செஞ்சு கொடு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்க்கலாம். வாங்க. இவர்தான் என் ஹஸ்பண்ட், பேரு கார்த்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஆனா நீ அனுப்பின போட்டோஸ்ல இவரை பார்த்திருக்கோம். சார், மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? ஹே, அவரு சிரிக்கிறதுலே தெரியலையா அவர் சந்தோஷமா தான் இருக்காருன்னு? சரி வாங்க, நாம எல்லாரும் ரூமுக்கு போலாம். இன்னைக்கு நைட்டு நியூ இயரை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம். ம். வாங்க. போங்க. ஹா.